ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இது ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நம்ம வீடு. இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் போட்டுக்கிறேன். இதில் நான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் 2 கிராம்பு, பட்டை, அப்புறம் ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு 3 இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த குட்டி மீல் மேக்கர் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ குக்கர் மூடிடுறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தேங்காயும் சோம்பும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு தேங்காய்க்கு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். நான் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் அப்புறம் கொண்டைக்கல்லை நான் முன்னாடியே நேற்று நைட்டே கொஞ்சம் ஊற வச்சு அதையும் நான் வேக வச்சு தனியாக எடுத்துகிறேன். இப்போ குக்கர் 2 விசில் வந்துடுச்சு. 2 விசில் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ விசில் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இதோட இப்போ நான் கொண்டைக்கல்லை வேக வச்சுருந்தேன், நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலி கொஞ்சம் நான் கருவேப்பிலை மல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.